Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராதாபுரம் பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். भारत माता की, भारत माता की, வாழ்க அன்னையின் புகழ். கூடுதல் கள விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் சரவணன். ராதாபுரம் பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழகத்தில் தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். நெல்லை மாவட்டம் பனங்குடி பகுதியில் பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ரோட் ஷோ அங்கு இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு முத்தாரம்மன் கோவிலில் தொடங்கியது. சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு பனங்குடி பேருந்து நிலையம் வரை நடைபெற்று வரக்கூடிய இந்த ஊர்வலத்தில் அமைச்சரின் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து வருகிறார்கள்.
சாலையின் இரு புறங்களிலும் திறந்திருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீது மலர்களை தூவி தங்களது அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஊர்வலத்தின் போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டு அப்பகுதி முழுவதும் உற்சாகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேட்பாளர் பாலகிருஷ்ணனுக்கு சிறந்த வாகனத்தில் சென்றபடி பொதுமக்களை பார்த்து கையசைத்து வாக்கு சேர்த்து வருகிறார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டில் தற்போதைய அரசு காட்டக்கூடிய உறுதித்தன்மையை இல்லாமல் மக்களுக்கு உற்சாகத்தொடர்கிறது. இன்று காலை வாசுதேவனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் அதனை முடித்துக் கொண்டு தற்பொழுது தனி ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வந்திருந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக பனங்குடி கோவில் முன்பாக தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சரவணன். मूवमेंट में बढ़ चढ़कर हिस्सा लिया। 1908 का प्रसिद्ध तिरने वैली के आज भी लोगों के मन में पैट्रियोटिज्म की भावना पैदा करता है। 1908 ஆண்டு இந்த திருநெல்வேலி மாநகரில் ஒரு பரீட்சை நடந்தது. तमिलनाडु के साथ डीएमके ने बहुत बड़ा धोखा किया है। तमिलनाडु में डीएमके ने तमिलनाडु के साथ बहुत छल किया है। आज तक तमिलनाडु में लॉ एंड ऑर्डर की कोई सिचुएशन नहीं रह गई है। क्राइम बढ़ रहा है। नेशनल क्राइम बोर्ड की रिपोर्ट यह बताती है सर्वाधिक अत्याचार जुल्म यानी और क्राइम यानी कहीं पर बढ़ा है तो तमिलनाडु में बढ़ा है। दलितों पर अत्याचार के मामले बढ़े हैं। ये आंकड़े डीएमके सरकार की नाकामी को दर्शाते हैं। இங்கு திமுக ஆட்சி ஒரு மோசமான ஏமாற்றத்தை நமக்கு தந்துள்ளது. அது இங்கு பல கிரிமினல்கள் மற்றும் பல தீய சக்திகளை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டிலே எல்லாருடைய மனதிலும் இங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த திமுக அரசு. डीएमके के शासनकाल में लोग अपने को इनसिक्योर्ड महसूस कर रहे हैं। आज मैं बड़े ब्रदर्स सिस्टर्स आप सबसे अपील करने आया हूं, एक बार फैसला करिए। यहाँ की डीएमके की सरकार को बदलना है और एनडीए की सरकार को तमिलनाडु में हमें लाना है। நீங்கள் எல்லோரும் இந்த மோசமான திமுக அரசை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு தேவையா இல்லை அதை மாற்ற வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இங்கு डीएमके के एमएलए डीएमके के मिनिस्टर लगातार यहाँ करप्शन कर रहे हैं, जनता का पैसा लूट रहे हैं। साथियों, मद्रास हाई कोर्ट ने भी यहाँ के एक मंत्री और उनकी पत्नी को इनकम से अधिक प्रॉपर्टी होने के मामले में उनको दोषी ठहराया था। और यहाँ का एक और मंत्री का नाम लंबे समय से सैंड माइनिंग से जुड़ा रहा है। இங்கே திமுக எம்எல்ஏகளும் மந்திரிகளும் பல ஊழல்களை செய்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பல வழக்குகள் இருக்கின்றன. அதுபோல அவர்களது புதல்வியும் இங்கே பல வழக்குகளை சந்தித்து இந்த குற்றத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ईडी ने इन्फोर्समेंट डायरेक्टरेट ने इस बात का खुलासा किया है कि पिछले कुछ वर्षों में यह इलीगल माइनिंग से लगभग 5,000 करोड़ रुपए की अर्निंग यहाँ के मंत्री और विधायकों ने की है। இந்த பகுதியில் அவர்கள் மைனிங் கனிமங்களை விற்று பல கோடி 5,000 करोड़ 5,000 கோடிகளை தப்பு செய்து அவர்கள் களவாக செய்து வைத்துள்ளார்கள். तमिलनाडु में डीएमके सरकार के एक मिनिस्टर और उनके परिवार पर मनी लॉन्ड्रिंग तक के एलिगेशंस लग चुके हैं। இங்கே அவர்கள் பண மோசடிகளையும் அதிகமாக செய்து இங்கே ஊழலை செய்திருக்கின்றார்கள். और डीएमके के एमएलए अस्पतालों पर किडनी तस्करी जैसे गंभीर आरोप लगे हुए हैं, लेकिन एक वीडियो में वो एमएलए பரப்புரையை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. को मिट्टी में मिला देंगे। இங்கே ஒரு குடிகாரன்
மந்திரி இருக்கிறார்கள், லிக்விட் சாராய மந்திரி, அவர்களை இந்த மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவோம். அப்படி ஒரு நிலைமை வரும். साथियों, राधापुरम का प्राचीन मंदिर वरगुण पांडेश्वर मंदिर जो कभी भव्यता और समृद्धि का प्रतीक था, वह बहुत ही शानदार और बहुत ही अच्छा मंदिर था। आज वह जर्जर हालत में खड़ा हुआ है और यहाँ की सरकार उस मंदिर की अनदेखी कर रही है। मंदिर के गहने, चांदी के रथ और बहुमूल्य संपत्ति कहां गई, इसका उनके पास कोई जवाब नहीं है। मंदिर की सैकड़ों एकड़ जमीन का क्या हुआ, किसी को पता नहीं है। यह बड़े ही दुख की बात है। जब हमारी गवर्नमेंट आ जाएगी हम ये पता लगाएंगे और जो दोषी होंगे उनको उठाकर जेल के भीतर करेंगे। मेरे बहनों भाइयों, उन्हें पनिश करेंगे। இங்கே உள்ள மந்திரி ஒருவர் பல ஏக்கர் நிலங்களை அவர்களது சொந்தமாக ஆக்கிக் கொண்டுள்ளார்கள். இந்த நிலங்களை எல்லாம் நாம் வரும்போது, நமது ஆட்சி மலரும் போது இந்த வழக்குகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஜெயிலில் அனுப்புவோம் என்று நாங்கள் கூறுகிறோம். அவர்களை ஜெயிலில் அனுப்புவோம் என்று கூறுகிறோம். यही नहीं, तमिलनाडु में सुब्रमण्य स्वामी मंदिर में भक्तों को पूजा करने का अधिकार छीना जा रहा है। कार्तिकेय दीपम जलाने के लिए जा रहे श्रद्धालुओं को तमिलनाडु की पुलिस ने रोक दिया और उन्हें अरेस्ट कर लिया, जबकि उच्च न्यायालय ने, हाई कोर्ट ने साफ ये निर्देश दिया था कि वहां पर पूजा करने का अधिकार तमिलनाडु की ही जनता नहीं बल्कि हिंदुस्तान की जनता को प्राप्त है। திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு அங்கே ஒரு அனுமதி கிடைத்த பிறகும் கூட அவர்கள் இங்கே அதை அனுமதிக்கவில்லை. அப்படி நாம் மறுத்ததால் இந்த பகுதியில் இருந்து மக்கள் அங்கே சென்று இந்த தீபத்தை ஏற்ற முடியாமல் இங்கு நாம் தவிக்கின்றோம். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது அரசு வந்தவுடன் அனுமதியை பெற்று தருவோம் என்று உறுதியாக கூறுகிறோம். தீபம் ஏற்றுவோம். और हम यहाँ एनडीए की सरकार बनने के बाद, यहाँ एनडीए की सरकार जब आप लोग बना देंगे तो हम ये इंश्योर करेंगे कि कार्तिकेय दीपम जलाने की पवित्र परंपरा को फिर से शुरू करेंगे और यह आपका हक है। और मैं कहना चाहता हूं, ये बीजेपी की आपके लिए गारंटी है। இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றவுடன் இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும். அதை நாம் உடனடியாக அந்த தீபத்தை ஏற்றி நாம் எல்லோருக்கும் அந்த வழிவகை செய்வோம். இந்த பகுதியில் இருந்து கார்த்திகம் தீபம் ஏற்றப்படும் ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடன் हमारे प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी तमिलनाडु के साथ इमोशनल अटैचमेंट रखते हैं, भावनात्मक लगाव रखते हैं मेरे बहनों भाइयों, और वे तमिलनाडु के डेवलपमेंट के लिए जो भी करना होगा वह करने में किसी भी सूरत में पीछे नहीं रहेंगे। मैं आपको यह विश्वास दिलाता हूं। நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு மக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்டுள்ளார்கள். அவர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உதவியாக இருந்து பணிபுரிவோம் என்று இங்கே கூறியுள்ளார்கள். और हमारे प्रधानमंत्री मोदी जी ने तमिल संस्कृति के पवित्र प्रतीक सेंगोल को डेमोक्रेसी के सबसे बड़े टेम्पल संसद भवन में स्थापित करने का काम किया है, लेकिन अपनी आदत से यह मजबूर इंडी गठबंधन ने इस बात का भी विरोध किया था। நமது பாரத பிரதமர் அவர்கள் செங்கோலை நமது செங்கோட்டையிலே வைத்து அழகு பார்த்தார்கள். ஆனால் இந்த தமிழ்நாட்டு திமுக அரசு அவர்களை வைக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் செங்கோல் அமைத்து தமிழருக்கு பெருமை சேர்த்தார்கள் நமது பாரத பிரதமர் அவர்கள். तमिलनाडु की माताओं बहनों से मैं कहना चाहता हूं, आपने देखा होगा कि आज के 2 दिन पहले पार्लियामेंट में महिलाओं को, वीमेन्स को पार्लियामेंट और लेजिस्लेटिव असेंबलीज में 33% रिजर्वेशन देने के लिए हम लोगों ने पूरी ताकत लगा दी, लेकिन अपोजिशन के सारे लोग एकजुट हो गए, 2/3 मेजॉरिटी हासिल नहीं हो पाई। इसलिए हम अपनी माताओं बहनों को पार्लियामेंट में और लेजिस्लेटिव असेंबलीज में 33% नहीं दे पा रहे हैं। लेकिन आज मैं आपको बतला कर जाना चाहता हूं,
हमारे प्रधानमंत्री का यह फर्म कन्विक्शन है, चाहे जैसे भी होगा हम पार्लियामेंट में और असेंबली में अपनी माताओं बहनों को 33% का रिजर्वेशन देकर रहे हैं. நமது பார்லிமெண்டில் பெண் தாய்களுக்கும் பெண்களுக்கும் 33% இடஒதுக்கீடு செய்யுமாறு நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்ற முயன்றோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை தடுத்து நிறைவேற்றிவிடவில்லை. ஆனால் நாம் இன்னும் அந்த தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக அந்த 33% இடஒதுக்கீட்டை செய்து தருவோம் என்று உறுதி கூறுகிறோம். இங்கே मेरे बहनों भाइयों, ये डीएमके की सरकार ने तमिलनाडु की फाइनेंशियल कंडीशन को बहुत ही खराब कर दिया है, बहुत ही खराब कर दिया है. 2026-27 के बजट के अनुमान के अनुसार आप जानते हैं इस स्टेट के ऊपर कितना लोग है, अप्रॉक्सीमेटली 11 लाख करोड़ का कर्ज तमिलनाडु के ऊपर है. हर तमिलियन के ऊपर एक बड़ा कर्ज का बोझ लगा हुआ है. இங்கே 26-27 ஆண்டு இந்த நிதி அறிக்கை அவர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். அந்த நிதி அறிக்கையில் குறைந்தது 11 லட்சம் கோடிகள் கடனாக நமது மக்கள் மீது சுமத்தி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அவர்கள் இந்த 11 லட்சம் கோடியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களிடம் கேட்க வேண்டும். தமிழ்நாடு மக்கள் மீது இந்த சுமையை ஏற்றி இருக்கின்றார்கள். இந்த சுமை அவ்வளவும் தமிழ்நாடு மக்கள் மீது படித்திருக்கின்றது. स्टेट का, तमिलनाडु स्टेट का लोन बढ़ रहा है, लेकिन जमीन पर जनता के लिए कोई काम यह डीएमके की सरकार नहीं कर रही है. और इस डीएमके सरकार की गलत पॉलिसी और मैल एडमिनिस्ट्रेशन का ही परिणाम है कि सारा का सारा पैसा நெல்லை பனங்குடியில் ராதாபுரம் பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதன் நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம்.